தற்போதைய சூழ்நிலையில சீமானவர்களை விலாச எடுக்கிறது விமர்சனம் பண்றது அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட குறைவில்லாத பட்சத்துல இப்போ சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடந்துட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லல. தமிழக வெற்றி கழகம் எப்ப அந்த மாநாடு ஒண்ணு மதுரையில நடத்தினாங்களோ அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் இவருக்கு சூனியமே ஸ்டார்ட் ஆச்சு. இவரும் சில விஷயங்களை பிளாஸ்ட் அவுட் பண்ண இது எல்லாமே எங்கிருந்தோ வர ஆர்டர் மாதிரி இருக்கே, உதயநிதி அவர்கள் ஏதோ பார்த்துதான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள். அண்ட் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா அரசியல் காலத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியுமே கவர் பண்ணி பேச போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரையும் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் குட்டியா அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய கட்சியை பெரிய அளவுல விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமா மாத்தினாரா சீமான் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஆரம்ப காலத்துல இருந்தே கொஞ்சம் நம்ம தம்பி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. என்ன 2 பேரும் கூட்டணியா அப்படின்னு வரும்போது கொள்கை வேற கோட்பாடு வேற, எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு பாணியில கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அவர்கள். சரி, இவங்க 2 பேருக்குமே ஓகேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப பிரதானமா திமுகவை மட்டும்தான் விளாசணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இப்போ நடந்து முடிஞ்ச மாநாட்டுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே குறி வச்சு எல்லா கட்சிகளும் பேச தொடங்கியிருக்காங்க. அதுல சீமான் அவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது சில தினங்களுக்கு முன்னாடி அணில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அணில் குஞ்சுகள்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, எகிர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நபர்களையும் அவங்க குறிப்பிட்டு பேசின காரணம் இன்னும் பெரிய மிக அதிக அளவிலான கோபத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி இப்போ ரீசெண்ட் மாநாட்டுல அவர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசினார் இல்லையா. இந்த ஒரு விஷயம் அங்க என்ன ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலயும் வேற மாதிரி ரீக்ரியேட் பண்ணப்பட்ட பிளேசஸ்ல ஒருத்தவங்களும் பிளாஸ்ட் பண்ணாங்க, திட்டினாங்க, பேசினாங்க. அதெல்லாம் என்ன இப்படி பேசலாமா அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் எங்களுக்குள்ள நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் அவருக்கான பதவிக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா அவர் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இவங்களுடைய அரசியல் கருத்துக்கள் வெவ்வேறு மாதிரியாக இருந்தாலும் சீமான் அவர்கள் கிட்ட இதே கேள்வியை கேட்கப்படும் போது அவர் சொல்றாரு, அணில் என்ன ஜங்கல் ஜங்கல் தானே சொல்லணும், அது என்ன அங்கிள்னு சொன்னது, அதெல்லாம் சொல்லியிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களையும் அவரை சார்ந்த எல்லா நபர்களையும் அணில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் தவேகாவினருக்கு இன்னும் அதிகமான ஒரு கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. சோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன நடக்குது இப்போதைக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்திருக்கும். அதையும் தாண்டி இப்ப எல்லாருடைய ஒரு பாவமான ஒரு மனநிலையும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிம்பத்தின்னு சொல்லுவோம்ல, அந்த சிம்பத்திங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்களேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு இது நிறைய % பாசிட்டிவா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத அனைத்து கட்சிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே தேவையில்லை. ஏன், என்ன காரணம் தீபிகான்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விளாசாத ஆட்களும் கிடையாது, கட்சிகளும் கிடையாது. சோ திமுக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது மக்களுக்கும் நல்லா பார்க்க முடியுது. அதிமுக சும்மா சொல்லணுமா என்ன, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவில இருந்தும் விமர்சனங்கள் குவிச்ச வண்ணம் இருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து கும்மா குத்து ஒரே ஆளுங்க எல்லாருமே கும்பலா சேர்ந்து ஒரு நபரை மட்டும் தாக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஐயோ பாவம்பா அப்படின்னு தோணுமா தோணாதா? அந்த ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு கேடர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியில இருந்த நபர்களே சீமான் அவர்கள் புதுசா வரும்போது அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அப்படின்னு தெரியாம அவரு நிறைய விலாசைகள் நிறைய விமர்சனங்கள் வரும் சூழ்நிலையில இருக்கும் போதும் அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்ட நபர்கள் எக்கச்சக்கம். 8% வாங்கியிருந்தீங்களே, எப்படி உங்களை எல்லா கட்சிகளும் சேர்ந்து கும்மாங்குத்து குத்துனாங்க அப்படிங்கிறதுனால தானே நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னு மக்களுடைய பார்வை இருக்கு. அதே மாதிரிதான் இப்போ இவங்களுடைய கவுண்ட்ஸ் எல்லாம் ஆகுது. எப்படி இப்போ எல்லாருடைய அசம்ஷனும் இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியெல்லாம் இப்ப கொஞ்சம் பழசாயிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் புதுசு, அவங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ பண்றாரு, நல்லதை பண்ணணும்னு வந்திருக்காரு, விடுங்களாம்பா, அவரை ஏன்பா அப்படி புடிச்சு பண்றீங்க, பாவம் இவ்வளவு பேர் பண்றாங்கல்ல, அதுக்காவது அவருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைய இவங்களே தான் எல்லாருக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இட் மே பி நெகட்டிவ் திங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பாசிட்டிவா தான் எல்லாரும் பேசுற விஷயங்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ கூட்டத்துல கேள்விக்கு மேல கேள்வி சீமான் அவர்களை போட்டு துவைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. சோ இவர் பண்ண விஷயங்கள் ஒரு புறம் அப்படின்னா இன்னொரு புறம் வேற மாதிரியான ஒரு
சீமான் பாவம்ப்பா அப்படின்னு சொல்லும் வகையில மாறுது. இதுல என்ன நடக்குது, அவர் வந்து இப்ப பொதுவாவே வந்து கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸ் இவங்களுடைய ஓட்ஸ் வந்து ஷேர் ஆயிடும், முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நினைக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்மளும் கொஞ்சம் இழுக்கணும், அங்க இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் நம்ம கையில இருந்தாலும் மீதி பேர்கிட்டயும் நம்ம கிளாரிட்டியா பேசணும் அப்படிங்கிறதுல சீமான் இறங்கி இறங்கி போய் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அந்த மூவன்ல அவங்களுடைய கிறிஸ்துவ ஹிஸ்டரி ஏதோ பேசும்போது தவறுதலான சில விஷயங்களை சொன்னதுனால அங்க இருந்த ஒரு நபர் பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. நீங்க அப்படி பேசலாம், நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சொன்ன ஒரு விஷயத்தை ஏன் இவ்வளவு கோபமா கேட்கணும் அப்படிங்கறத அங்க இருந்த கிறிஸ்துவ நண்பர்கள் கூட வந்து ஃபீல் பண்றாங்க, அப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கும் பொறுமையா பதில் சொல்லி நமக்காக ஒரு 4 பேர் ஓட்டு கேட்டு நம்ம கூட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நம்ம நண்பர்களா இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம நின்னுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சீமான் அவர்கள் ஓட்டுக்காகவும் அவங்க கிட்ட இறங்கி போயும் நிக்கிறாரு. இதே கேள்வி எல்லாரும் கேட்கறது, இதுவே திமுக வந்தாங்க அப்படின்னா அமைதியா இருக்கீங்கல்ல, சீமான் உங்களுக்காக இறங்கி வந்து நம்ம 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை, நான் உங்களுக்காக எல்லாம் பண்ணதான் போறேன், எனக்கு வந்து திமுக ஆட்சி தான் பாதுகாப்பான ஆட்சி, எங்களுக்கு மதவாத கட்சி மீதிலாம் எங்களுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசுறீங்கல்ல, நான் வந்தேன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய ஒரு எண்ணம். இறங்கி வர்றதுக்கான காரணமும் அதுதான். ஆனா நாங்க கேப்பே கொடுக்க மாட்டோம், நாங்களாம் அந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லும் வகையில அவங்க தூக்கி தூக்கி போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்க பல பேருக்கு அவர் பாவம், அவர் சொல்றத என்னன்னா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும் வகையில அமைஞ்சிட்டு இருக்கு. கட்சி இது பெரிய கட்சிக்கு தான் நாங்க ஓட் போடுவோம் அப்படிங்கிற மனநிலைகள் எல்லாமே மாறணும். ஏளனமான பார்வை வந்து சீமான் அவர்களை பாக்குறத வந்து மாத்தணும். அவரும் வந்து என்னவோ சொல்லணும், என்னவோ செய்யணும்னு நினைக்கிறாருல, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற பல பேரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பக்கம் வந்து இவருடைய இன்னொரு முகம், இவருடைய இன்னொரு பாவப்பட்ட முகம் அப்படின்னு சொல்லி 2 பாணியில போகும்போது இதுக்கு முக்கியமான காரணமே திமுக தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வீட்டுக்கே போயிட்டு லைக் ஆட்களை அமைச்சு போன் பண்ணி பேசி, நீங்க எப்படியாவது வந்து நீங்க தமிழக வெற்றி கழகத்தை திட்டதான் முடிவு பண்ணிட்டீங்க, அங்கங்க போடுங்க, அங்கங்க மாநாடு போடுங்க, அங்கங்க எல்லாமே பண்ணுங்க, அங்க நீங்க போயிட்டு முழுக்க முழுக்க முழு நேரமாவே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்ன மாதிரியா, அவர் வந்து ஓகே சொன்ன மாதிரியா, சீமான் அவர்கள் ஓகே சொல்லிட்டு தான் எல்லா இடங்கள்லயும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் கூடுதலா சொல்றாங்க. நிறைய ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய ஊடகங்கள் வந்து என்ன பண்றாங்க, பத்திரிகைகளா ரிலீஸ் பண்றாங்க. வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அணில் வேட்டைக்கு தயாரான சீமான் அதிரடியில் இறங்கிய அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு. இதை பார்க்கும்போது எங்க அண்ணன் பாரு சூப்பரா இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பயங்கர ஹாப்பியா அந்த போஸ்டை ஷேர் பண்றாங்க. பட் உள்ள போய் பார்க்கும்போது திமுக இவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தான் நீங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சீமான் அவர்கள் பேசுற மாதிரி உள்ள விஷயம் போட்டிருக்காங்க. ஸோ இது தெரியாம வெளிப்பரப்பு அப்படிங்கிறது ஓவரா பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எங்க போய் முடியும் அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா ஆகஸ்ட் 22 எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு டேட்டோட பேசுறாங்க. பட் தெரியல, அதெல்லாம் நாட் ஷியோர், நம்மளுக்கு அவ்வளவு கன்ஃபார்மா அப்படின்லாம் தெரியல. பட் ஆனா பத்திரிகையே வந்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி பல விஷயங்களை பத்தியும் பேசுறாங்க. பட் ஊடகங்கள் செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பேசுற அதே விஷயத்த மட்டும்தான் ரிப்பீட்டட் மோட்ல போடுறாங்களே தவிர அட்ரஸ் பண்ற மக்களுடைய பிரச்சனைகளை போடுறது இல்லை அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு கம்ப்ளைண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாம மறந்துடாம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.